மத்திய அரசு பாரபட்சமுடன் நடந்து கொள்வதாக கூறி கோவையில் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய கூட்டுறவு வங்கிகள் 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை வாங்கக்கூடாது என மத்திய அரசு தடை விதித்துள்ளது என்றும், இதனால் கூட்டுறவு வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. 500 ரூபாய் 1000 நோட்டு என்பது வாடிக்கையாளர்கள் கூட்டுறவுத்துறையிலே செலுத்த முடியாமல் இருக்கிறதன் காரணமாக அந்த வங்கியானது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது. இந்த பாதிப்பு என்பது அந்த வங்கி கூட்டுறவுத்துறையை நசிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த மத்திய அரசு அந்த ரிசர்வ் வங்கியினுடைய ஆர்டரை திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அகில இந்திய அளவிலே கடந்த 14ஆம் தேதியன்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தாலும் கூட இன்றைய தினம் கோவையிலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.